அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். இப்போது தமிழ் சினிமாவில் 1934ஆம் ஆண்டு வெளியான 14, 15, 16 திரைப்படங்களின் வரிசையை பற்றி பார்ப்போம். முதலில் 14வது திரைப்படமான ஸ்ரீ கிருஷ்ணா முராரி என்ற படத்தை பற்றி பார்ப்போம். இதை தயாரித்த பட நிறுவனம் சுதர்சன் டாக்கோ போன் என்ற பம்பாய் பட நிறுவனமாகும். இதில் யார் நடித்தார்கள், இதை யார் இயக்கினார்கள் என்ற எந்த விவரமும் இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு படம் வெளிவந்ததற்கான தகவல்கள் இருக்கின்றன. அடுத்ததாக 15வது படமாக ராயல் டாக்கீஸ் என்ற கல்கத்தா பட கம்பெனி எடுத்த படம் கோவலன் என்ற படமாகும். இதற்கு முன்பு 1933ஆம் ஆண்டு இதே பெயரில் இதே கதையை பம்பாய் பட கம்பெனி இந்த படத்தை எடுத்ததை பற்றி நாம் நமது சினிமா கொட்டகை சேனலில் சொல்லியது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த கோவலன் திரைப்படம் 14,861 அடியில் எடுக்கப்பட்ட படமாகும். தமிழ் இலக்கிய காவியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் ஒரு பகுதியை கொண்ட கதையை இந்த படம் சொல்லியிருக்கிறது. இயக்குனர் யார் என்ற விவரம் எதுவும் காணப்படவில்லை. இப்படத்தில் நடித்த நடிகர்கள் வி.ஏ. செல்லப்பா, டி.பி. ராஜலட்சுமி ஆகியோர் நடித்துள்ளதாக ஆதாரங்கள் உள்ளன. அடுத்ததாக 16வது படமான சக்குபாய் என்ற படமாகும். பருவா பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்த சக்குபாய் என்ற வடநாட்டு கிருஷ்ண பக்தையின் வரலாற்று புராண படமே இது. இதற்கு வசனம் எழுதி பாடல்களையும் எழுதியவர் டி.சி. வடிவேல் நாயக்கர் என்ற தமிழர் ஆவர். மதுரை ஆசாரி மற்றும் கே.ஆர். சாரதாம்மாள் நடித்த இந்த சக்குபாய் திரைப்படம் 24/3/1934ஆம் ஆண்டு வெளியானதாக ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இருக்கின்றன. இப்படத்தை இயக்கியவர் சுந்தர் ராவ் நட்கர்னி என்பவர் ஆவார். இந்த படத்தை பற்றி வேறு எந்த தகவலும் இல்லை. இனி இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவின் 17, 18, 19வது வரிசை படங்களின் வெளிவந்த விவரத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.